இல்லை அதுதான் சொன்னேன். அதாவது ஒருமித்த கருத்து இல்லை, பல்வேறு குழப்பங்கள், யார் தலைமை என்பது தெரியாது, யாரை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான குறைந்தபட்ச ஒரு அணுகுமுறை கூட இல்லை. அதனால் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, மண் மொழி மானம் காக்க ஓரணியில் இணைவோம். தொடர்ந்து அதாவது ஒரு விஷயங்க, தொடர்ந்து கட்சிகள் மாறட்டோம்னு சொல்கிறதே ஒரு தவறான வாதம். நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அந்த இயக்கத்தில் நான் சந்தோஷமாக இருந்தால் நான் நிச்சயமாக மாற மாட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனைகள்னு வருது, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிச்சு, அதில் அந்த புழுக்கத்திலேயே அந்த இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. வாழ்க்கையை மாற்றம் ஒன்று தான் மாறாதது. எனவே அடுத்த இலக்கை நோக்கி நாம் செல்வோம். தொடர்பு இருந்தது, இப்போ கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அதை பார்த்துவிட்டு இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் என்றால், ஒரு எம்ஜிஆர் போலவோ அல்லது ஒரு அம்மா அவர்களைப் போலவோ தன்னையும் ஒரு பெரிய தலைவர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது.